அப்பா அம்மா வந்து டிஎம்கேன்னு சொல்லும்போது மகன் வந்து பேசி மாறுற ஆட்களும் இங்க நிறைய பேர் இருக்காங்க. என் பையன் டிவிக்கே தான் போட சொல்றான், அதனால இந்த தடவை நான் ஒரு மாறி போடலான்னு இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் பேட்டிகள்லாம் கொடுக்குறாங்க. நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, எல்லாமே டிவிக்கேனா போடட்டும், டிவிக்கே ஜெயிச்சு வரட்டும். நாங்க என்ன ஓட்டு போடையில அவங்கள போய் 10 லட்சம் பேரை வச்சு ஒன்றும் பண்ணிட முடியாது. அவர் நான் போன ஞாயிற்றுக்கிழமை தான் சனிக்கிழமை தான் வெளியிலேயே வந்திருக்காரு. இவர் எப்படிடா உடனே ஆட்சி அமைப்பார்னு எதிர்பார்க்குறீங்க? அந்த காலகட்டத்தில் டெக்னாலஜிலாம் கிடையாது, அவ்வளோ சீக்கிரம் போய் மக்களுக்கு சேராது. எம்ஜிஆர் சமைச்சு வச்சுட்டாரு, இந்த அம்மா போட்டு சாப்பிட்டுச்சு, அவ்வளோதான். புரிஞ்சுக்கோ, ஜெயலலிதா ஆளுமை மிக்கவர்னா ஆளுகிறது யாருக்கு கொடுத்தாலும் ஆளுவாங்க. ஆனா ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த ஆளுமை திறன் கூட இல்ல அப்படின்னு யாரு எந்த நாய் சொல்லுச்சு? அதெல்லாம் தொண்டர்கள்லாம், எங்க கட்சி தொண்டர்கள்லாம் அப்படி யாரும் பேச மாட்டோம். கட்சி தொண்டர்கள் இப்போ அதிமுகவுடைய தொண்டர்களா இருக்கு பாருமா, நிறைய பேர் அது வந்து எதிர்கட்சிக்காரவங்க எல்லாம் வந்து சூரியனை பார்த்து நாய் குலைக்கிறது மாதிரி 90% வாங்கினவன் வந்து எல்லா வேலைக்கும் தயாரா இருக்கணும். நான் படிச்சுட்டேன், நான் இன்ஜினியரிங் படித்தேன், எனக்கு இன்ஜினியரிங் ஜாப் தான் கிடைக்கணும் அப்படின்னா யூ கேன் வெயிட். கிடைச்சப்ப வேலைக்கு போ. கடைசி வரைக்கும் கிடைக்கவே மாட்டேங்குது. கடைசி வரையும் கிடைக்குன்னா கிடைச்ச வேலையை பாரு. முதல் பண்ணதே 1 கோடி மக்கள் வேலை இல்லாம இருக்கிறதா சர்வே சொல்லுது. அதுல வந்து 8000 பேருக்கு 10,000 பேர் கொடுத்தா இல்ல. இது ஏன் கேக்குறேன்னா, இதெல்லாம் தெரியாம கூட நிறைய மக்கள் வந்து மக்களுக்கு வந்து நம்ம நான் என்ன சொல்றேன், இந்த விஷயங்கள்லாம் இருக்குன்னு மக்களுக்கு தெரியணும் இல்ல. மக்கள் வந்து நீங்க வந்து திமுகவை பொறுத்த வரைக்கும் வெற்றி விளம்பரங்கள் பண்றதுலயே இருக்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்ப நான் வந்து படிச்சு வந்து கிட்டத்தட்ட வந்து 3 lakhs வந்து ஆயிடுச்சு. நான் வந்து லேப் டெக்னீஷியனும் படிச்சிருக்கேன், மீடியாவும் படிச்சிருக்கேன். ஒரு 3 lakhs மேல ஆயிடுச்சு. இப்போ நான் 3 lakhs எடுக்கணும்னா நான் வந்து கரெக்டான வேலைக்கு போனா தானே என்னால அதை எடுக்க முடியும். ஏன் நீ டெக்னீஷியன் வேலைக்கு போலாம்ல? டெக்னீஷியன் வேலைக்கு போக, டெக்னீஷியன் வேலைக்கும் வந்து சரியான ஊதியம் கிடைக்கல. டெக்னீஷியன் வேலையில வந்து தனியார் டெக்னீஷியன்ல போனாக்கா ஒரு 10 ரூபாய் கொடுப்பான், இல்ல 10 ரூபாய் வச்சு நான் வந்து டிராவல் பார்க்கணும், சாப்பிடணும், இதெல்லாம் வந்து அதெல்லாம் அதுக்கு என்ன பண்ண முடியும்? இதுதான் இல்ல. இந்த கூட்டம் மட்டுமே நீங்க வந்து சொல்லிட முடியாது. இப்போ திமுக தொண்டரே வந்து திமுக மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அவரு வந்து ஹேண்டிகேப்ட். ஒரு தென்காசியில பேருந்து நிலையம் திறக்கிறதுக்காக கனிமொழி அவர்கள் வந்து போறாங்க. அங்க வந்து அவரு நேருக்கு நேரம் கேட்கிறார், ஒரு தொண்டருக்கே நீங்க வந்து நல்லது பண்ண முடியல, நீங்க எங்க மக்களுக்கு நல்லது பண்ண போறீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுமே வைக்கிறாரு. எதனாலனா, ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 மாசமா அந்த தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மனு கொடுத்திருக்காரு. அதை அவரு கண்டுக்கவே இல்லையா. ஒரு தொண்டருக்கே நீங்க நல்லது பண்ணாத போது எப்படி நீங்க மக்களுக்கு நல்லது பண்ணீங்கன்னு சொல்லி ஒரு அதிருப்தி வந்து எழுப்பியிருக்காரு. இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இப்போ திமுகவுடைய தொண்டர்களும் ஒரு மாற்று அரசியல விரும்புறாங்க இல்லையா? ஒரு தொண்டனுக்காக அல்ல, அந்த தென்காசி தொகுதியே அந்த தொண்டனுக்காக இருக்காது. ஒரு தொண்டன் தான், ஒரு தொண்டன் மாற்றுத்திறனாளி. நிறைய பகுதியில் இருமா, ஒரு மற்ற பகுதியில எல்லாம் ஒரு தொகுதியில ஒருத்தன் 234 தொகுதியில ஒரு 500 பேரை கூட வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இவங்க வந்து நமக்கு எதிர்ப்பா பேசுறதுனால ஓட்டு குறைஞ்சிடாது, புரிஞ்சுக்கோங்க. மட்டும் இல்லாம இப்போ நிறைய வீடுகள்ல வந்து மகன் வந்து டிவிக்கே தான் வரணும்னு சொல்றதும், அப்பா அம்மா வந்து டிஎம்கேன்னு சொல்லும் போது மகன் வந்து பேசி மாறுற ஆட்களும் இங்க நிறைய பேர் இருக்காங்க. என் பையன் டிவிக்கே தான் போட சொல்றான், அதனால இந்த தடவை நான் ஒரு மாறி போடலான்னு இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் பேட்டிகள்லாம் கொடுக்குறாங்க. நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, எல்லாமே டிவிக்கேனா போடட்டும், டிவிக்கே ஜெயிச்சு வரட்டும். நாங்க என்ன ஓட்டு போடையில அவங்கள போய் 10 லட்சம் பேரை வச்சு ஒன்றும் பண்ணிட முடியாது. 10 லட்சம் இல்லடா, 36 லட்சம் வாங்கினதுனாலதான் 8.2 ஓட்டு வாங்க முடிஞ்சது. நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸியா எம்ஜிஆரே வந்து 5 ஆண்டுக்கு அப்புறம் தான் சீஃப் மினிஸ்டரா வந்தாரு. 5 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு இடைத்தேர்தல்ல நின்றாரு. திண்டுக்கல் இடைத்தேர்தல மாயத்தவருங்கிற நாடாளுமன்ற உறுப்பினருக்கு நிப்பாட்டினாரு. கட்சி ஆரம்பிச்சு 5வது ஆண்டுலயே வந்தது ஒரு பெரிய விஷயம் தானே. அதுவே பெரிய விஷயம்னு சொல்ற உங்களுக்கு, இவரு கட்சி ஆரம்பிச்சு நான் போன ஞாயிற்றுக்கிழமை தான் சனிக்கிழமை தான் வெளியிலேயே வந்திருக்காரு. இவர் எப்படிடா உடனே ஆட்சி அமைப்பார்னு எதிர்பார்க்குறீங்க? அந்த காலகட்டத்துல டெக்னாலஜி எல்லாம் கிடையாது, அவ்வளவு சீக்கிரம் போய் மக்களுக்கு சேராது. இப்போ டக்குன்னு வந்து சமூக வலைதளம் டெக்னாலஜி டெவலப் பண்ணிருக்கு. போய் மக்கள் கிட்ட வந்து போய் மனசுல பதியதை விட இவரு இன்னும் சீக்கிரமா போய் பதிய வாய்ப்பு. அப்படி இல்லை, நீங்க ஒரு எம்ஜிஆரோட தமிழ்நாட்டுல எம்ஜிஆரோட இணையா பேசுறதுக்கு யாருமே கிடையாது.
ஈவன் தோ ஜெயலலிதாலாம் கிடையாது, சரியா? எம்ஜிஆர் கட்சிங்கிறதுனால, அந்த ரெட்டலைங்கிறதுனால ஜெயலலிதா அதுக்கு ஒரு பாதுகாவலராக மட்டும்தான் இருந்தாங்களே தவிர அவங்க வந்து மக்களை கவர்ச்சி பண்ணலை, புரியுதா? அவங்களுடைய கவர்ச்சி எல்லாம் எம்ஜிஆர் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போதே குண்டாகி போச்சு. ஆனா அவங்களுக்கு வந்து ஆளுமை திறன் அதிகமா இருக்கு, பெண்களுக்கு நிறைய விஷயங்கள் அதுதான்டா. பண்ணாங்க, பெண்களுடைய இங்க வாக்கு பாரு, அதிகாரத்துல வந்தவன் எம்ஜிஆர் காலத்திலேயே பெண்கள் வாக்கு, இந்த அம்மாவுக்கு வாக்கு இல்ல. எம்ஜிஆர் வச்சுட்டு போனது, எம்ஜிஆர் சமைச்சு வச்சுட்டாரு, இந்த அம்மா போட்டு சாப்பிட்டுச்சு, அவ்வளவுதான், புரிஞ்சுக்கோ. ஜெயலலிதா ஆளுமை மிக்கவர்னா ஆளுகிறது யாருக்கு கொடுத்தாலும் ஆளுவாங்க. ஆனா ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த ஆளுமை திறன் கூட இல்ல அப்படின்னு யாரு, எந்த நாய் சொல்லுச்சு நிறைய ஆளுமத்தின்னு? தொண்டர்கள், அதெல்லாம் தொண்டர்கள்லாம், எங்க கட்சி தொண்டர்கள்லாம் அப்படி யாரும் பேச உங்க மாட்டோம். கட்சி தொண்டர்கள் இப்போ அதிமுகவுடைய தொண்டர்களா ஏமா இருக்கட்டும், இங்க பாருமா, நிறைய பேர் வந்து அது வந்து எதிர்கட்சிக்காரவங்க எல்லாம் வந்து சூரியனை பார்த்து நாய் குலைக்கிறது மாதிரி குலைச்சிட்டு போட்டோம், எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. மீண்டும் 26 ஆட்சி அமைக்கிறது உறுதி, அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. நாங்க மக்களுக்கு சேவை செஞ்சிருக்கோம். நேர்மையா மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம யாராவது பார்த்தாங்கன்னா சரி, நமக்கு திமுக அரசு நல்லது பண்ணிருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. எடப்பாடி என்ன நல்லது பண்ணிருக்கீங்க? என்ன நல்லது பண்ணிருக்கோம்னா எல்லாமே நல்லதுதான் பண்ணிருக்கோம். இல்லைன்னா நீங்க எல்லாம் இவ்வளவு சொபிஸ்டிகேட்டடா வந்து உட்காந்துட்டு கேள்வி கேட்க முடியாது. இப்போ கஷ்டப்பட்டு தான் இருக்கோம். கஷ்டம் இல்லாம எப்படி இருக்க முடியும்? வேலைக்கு போகாம வீட்டுல உட்காந்துட்டு இருந்தா சாப்பாடு கிடைக்குமா? வேலை கிடைக்கிறதே பெரும் கஷ்டமா இருக்கு. வேலை கிடைக்கிறதெல்லாம் கஷ்டம் கிடையாது, வேலைக்கு ஆள் கிடைக்கல. இப்ப உங்களுக்கே தெரியாதா, இந்த சேனல்ல ஒரு கேமராமேனுக்கு 3 நாளா கேமராமேன் கிடைக்காம தானே இருந்தோம். சரியான ஊதியம் கிடைக்கல அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்றாங்க. இங்க பாரு, அதெல்லாம் இல்ல, அதுதான் நீ தப்பு பண்ற. சரியான ஊதியங்கிறது வேலை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் சம்பளம் வருமே தவிர எடுத்த உடனே யாரும் கொடுத்தா அவர் என்ன கம்பெனிக்கு சம்பாரிச்சு கொடுத்துருவாரா? நீ வேலை தெரிஞ்சுங்க இப்போ ஒரு 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸா இருக்காங்க, 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸா இருக்காங்கன்னா அந்த ஆட்களுக்கே வந்து இவ்வளவுதான் சம்பளம் கொடுக்க முடியும். நீங்க இல்லைன்னா நாங்க புதுசா வரவங்களை வச்சு கம்மி சம்பளத்துக்கு. ஆமாமா, இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனி எல்லாம் அந்த ஃபார்முலா தான் போயிட்டு இருக்கு. ஏன்னா முன்ன எல்லாம் ஒரு காலத்துல 1 லட்சம் பிரைவேட் கம்பெனி வந்து அந்த மாதிரி பண்றாங்க. அப்ப கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும்? அதுக்கான ஒரு வழியை வகுத்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு. இங்க பாருங்க, சாஃப்ட்வேர் கம்பெனியை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு தொழிற்சங்க உரிமைகள் கிடையாது, புரிஞ்சதா? அவங்க யாரை வேணாலும் வேலைக்கு எடுத்துக்குவாங்க, யாரை வேணாலும் வெளியில அனுப்பிச்சிடுவாங்க. அதெல்லாம் ஒத்துக்கிட்டு தான் இவங்க எல்லாம் போறாங்க. வெளியே அனுப்புற ஆட்கள் வேலை இல்லாம அரசாங்கமும் உதவி செய்யாம. அரசாங்கம் எப்படி உதவி செய்யும்? இவங்க மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கும்போது வாங்குற சம்பளத்துல சேவிங்ஸ் பண்ணணும்ல. ஒரு குடும்பம் நடத்துறதுக்கு ஒரு 50,000 போதும். சென்னையிலன்னா ஒரு 10,000 ரூபாய் வீட்டு வாடகை. எல்லா சாஃப்ட்வேர் கம்பெனிலுமே எடுத்த உடனே 1 லட்சமோ 50,000மோ இல்ல அப்படி அந்த லெவலுக்கு வந்தவங்களை தான் இப்ப நிப்பாட்டி இருக்காங்க. எல்லாமே அப் டு 60 அதாவது 60,000 ருபீஸ்க்கு மேல உள்ள லேபர்ஸ் தான் இப்ப அந்த ஒரு 12,000 பேரை டிசிஹெச் இருந்து நிப்பாட்டினாங்கன்னா அப்படிதான் நிப்பாட்டினாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு திடீர்னு வேலை இருந்தாலுமே சேவிங்ஸ்ன்றது வந்து கொஞ்சம் தான் பண்ணி வைக்க முடியும். அதுவே ஏதாவது மெடிக்கல் இஷ்யூ அந்த மாதிரி வரும்போது அவங்க மெடிக்கல்லாம் 5 லட்ச ரூபா வரலையும் ஃப்ரீ மெடிக்கல் வந்துருச்சு. கவர்மெண்ட் கொடுக்குது, ஒன்றிய அரசும் கொடுக்குது, மாநில அரசும் கொடுக்குது. அதனால அதெல்லாம் இப்போ வந்து மெடிக்கல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம்லாம் கிடையாது. இவங்க லக்ஸுரி லைஃப், வீட்டில் வந்து சமைக்கிறதே கிடையாது. வீட்டில் நான் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், வீட்டில் 80% பெண்கள் இப்போ சமையல் கிடையாது. எல்லாம் வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க, மொபைலில் தட்டுறாங்க, ஆர்டர் கொடுக்குறாங்க, வீட்டுக்கு வருது, வாங்குறாங்க, சாப்பிட்றாங்க, படுக்கிறாங்க. இப்படி தான் இருக்கே தவிர இல்ல அது ஒரு சில பேர் தான் அப்படி பண்றாங்க. எல்லாம் இப்போ ஒரு மிடில் கிளாஸ், ஒரு ஏழையா சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு இருக்கவங்கலாம் வந்து ஏழை, அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க தான் சமைச்சு சாப்பிடுறாங்க. வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறவங்க தான் அதிகமா இருக்காங்க தமிழ்நாட்டுல. அதெல்லாம் கிடையாது. வறுமை கோட்டுக்கு கீழே வந்து தமிழகத்தை பொறுத்த மட்டும் 20% தான் வறுமை கோட்டு கீழே இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட மிடில் கிளாஸில் வந்து 60% மக்கள் மிடில் கிளாஸில் இருக்காங்க. 60 + 20, அப்பரில் இருக்கிறது 20. அப்பரில் வந்து மொத்தத்துக்கும் சமைக்கிறதே கிடையாது. ஏதாவது நல்ல நாள் கெட்ட நாளைக்கு மட்டும் அல்ல. மிடில் கிளாஸில் இருக்கவங்களும் அதுதான் பண்ணுறாங்க. மிடில் கிளாஸில் 60%, 50% ஹோட்டல் தான். நீங்கள் இப்படி ஒரு 5 நிமிஷம் ரோட்டில் போய் நின்று பாருங்க, எத்தனை மோட்டர் சைக்கிளில் அந்த சுவிட்சவா எது அந்த தள்ளுவண்டி கடை மாதிரி. தள்ளுவண்டி கடை இல்லடா, மோட்டர்ஸ் ஃபுட் ட்ரக்னு நடமாடும் இந்த சாப்பாடு கடை எல்லாம் இருக்கும். நடமாடும் சாப்பாடு கடை இல்ல, சாப்பாடு சுவிட்சமோட்டோ கொண்டு போய் கொடுக்குறான்ல, ஆர்டர் கொடுத்தா வருது இல்ல, அந்த இதுதான் நிறைய போகுது.
ஒரு தெருவுக்கு எப்படி போனாலும் 10 வண்டியாவது போகுது மோட்டர் சைக்கிள். 10 வண்டி 10 வீட்டுக்கு சாப்பாடு போகுது ஒரு தெருவில். ஸோ இது தள்ளு வண்டியில் போகிறது ஏழை எளிய மக்கள் வாங்கி சாப்பிட்றாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி இது வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க. இப்போ நேத்திக்கு கூட ஒரு பேப்பரில் படிச்சு 130 ரூபா. நீங்க அதுவே அது அப்படியே எக்ஸாம்பிளா வச்சுக்கிட்டாலும் நிறைய படிச்ச இளைஞர்கள் வந்து வேலை கிடைக்காம அந்த டெலிவரி வேலைக்கு தான் வந்து போறாங்க. அதுதான்டா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, படிச்சிட்டோம்னு சொல்லி ஏதோ பெரிய கிரீடம் வந்துருச்சுங்கிற மாதிரி நீங்கள் நினச்சி, நல்லா படிக்கிறவங்க ஒரு ஐஐடியில் படிச்சிருந்தீங்க, இல்லை அண்ணா யூனிவர்சிட்டியில் படிச்சீங்க, இல்லை தியாகராஜாவில் படிச்சீங்க, ஆனா ஆர்எஸ் எல்லாருக்கும் அந்த வசதி இல்லை இல்லை இல்லையா? இல்லை அதெல்லாம் காசு கட்டி பிடிக்க. ஐஐடியில் படிக்கிறதுக்கு பணம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அண்ணா யூனிவர்சிட்டியில் அதுலயுமே எல்லாமே லிமிட்டட் தானே இருக்கு. இத்தனாயிரம் பேர் தான் படிக்க லிமிட்டட்னா முடியும். மார்க், நீ நல்லா படிச்சிருந்தீங்கன்னா படிக்கணும். நல்லா படிச்சிருந்தா உனக்கு அண்ணா ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி மார்க் கிடைக்கும். எடுக்கிறவங்களுக்கு மட்டும் தான் வேலைன்னா அப்ப அது வந்து மிடிலா எடுக்கிறவங்க அதுதான் மிடில் இருக்கிற, அதுதான் அவங்களுக்கு தகுந்த வேலை கிடைக்கும். நான் என்ன சொல்றேன், எல்லாரும் வந்து ஐஐடியில ஜாயின் பண்ண முடியாது. எல்லாரும் அண்ணா உங்க யூனிவர்சிட்டி ஆட்சியில வந்து படிச்சவங்களுக்கு அதாவது ஃபர்ஸ்ட் மார்க் வந்தாதான் வந்து வேலை. ஃபர்ஸ்ட் மார்க் ஓரளவுக்காவது மார்க் வாங்கணும். இல்ல 80% 90% வாங்கணும் கூட நிறைய பேர் வந்து அந்த வேலையெல்லாம் அதெல்லாம் பண்றாங்க. 80% 90% வாங்கினவன் வந்து எல்லா வேலைக்கும் தயாரா இருக்கணும். நான் படிச்சுட்டேன், நான் இன்ஜினியரிங் படித்தேன், எனக்கு இன்ஜினியரிங் ஜாப் தான் கிடைக்கணும் அப்படின்னா யூ கேன் வெயிட். கிடைச்சப்ப வேலைக்கு போ. அதுதான் கடைசி வரைக்கும் கிடைக்கவே கடைசி மாட்டேங்குது. வரையும் கிடைக்குன்னா கிடைச்ச வேலையை பாரு. ஏன்னா நீங்க இந்த மீடியா ஃபீல்ட்லயே எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய கேமராமேன்ஸ் நிறைய ரிப்போர்ட்டர்ஸ்லாம் இன்ஜினியரிங் படிச்சவங்க தான் ஏம்மா இருக்காங்க. இன்ஜினியரிங் படிச்சவங்க தான்மா. இன்ஜினியரிங் படிச்சா அது இன்ஜினியரிங்ல இது ஒரு பார்ட் ஆஃப் ஒர்க்கு தான், புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு பார்ட் ஆஃப் ஒர்க்கு. இவங்க என்ன பெர்மனெண்டா இங்க இருக்க மாட்டாங்க. இவங்க இங்க இருந்துகிட்டே ஒரு நல்ல ஜாப் ட்ரை பண்ணுவாங்க. நல்ல ஜாப் கிடைச்சிச்சுன்னா அவங்க ரிலீவ் ஆயிடுவாங்க. புரிஞ்சதா? அதுல வந்து ஏஜ் பார் ஆயிடுது. அது ஏஜ் வாராகிறதுங்கிறதெல்லாம் வந்து இப்ப எல்லாம் வந்து ஜிஜிபி 55 வயசு 60 வயசு வரலையும். இப்போ நடிகையிலே எடுத்துக்கோங்க, எந்த நடிகை 25 வயசுல கல்யாணம் பண்ணியிருக்கா? இல்ல ஆக்டிங்க்கு அப்படி கிடையாது. ஆனா நீங்க ஒரு கம்பெனிக்கு போறீங்க அப்படின்னா வயசானவங்க ஸ்பீடா இருக்க மாட்டாங்க. அவங்களால வந்து சீக்கிரம் வந்து வேலை பார்க்க முடியாது. யங்ஸ்டரா இருந்தா ஓகே அப்படின்னு தான் ஆமா, எடுக்கிறாங்க. அவங்க பாக்குறது அப்படிதான். அவங்க வேலையை வந்து நல்ல ஒழுக்கமா ஓடி ஆடி பாக்குறவங்கள தான் பார்ப்பாங்க. சோம்பேறித்தனமா உக்காந்துக்கிட்டே வேலை பார்க்கறவனை போய் யாரு வேலைக்கு எடுப்பா? இல்ல அப்படி ஒரு பிம்பம் இது வயசானவங்களுமே நிறைய பேர் வந்து நல்லா வேலை ஏம்மா பார்க்கறவங்களும் இருக்காங்க. நல்லா வேலை பார்க்குறாங்க, வேலை பார்க்கலைங்கிறது இல்லைம்மா. ஒரு ஏஜ் லிமிட் ஒரு 25 to 35 அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்க கம்பெனியில் சர்வீஸ் பண்ணுவாங்க. அது ஒரு 10 வருஷமோ 20 வருஷமோ, ஒரு 55 வயசு 60 வயசு வரையும் வேலை பார்க்கலாம். அதுக்கப்புறம் எல்லாம் வேலை பார்க்க இயலாது. அவ்வளோதான். ஒரு கம்பெனின்னு போனால் மேக்ஸிமம் 25 இயர்ஸ் சர்வீஸ் பண்ணணும். அதுக்கு வழி தான் வச்சுப்பாங்க. அதுலேயும் இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனி எல்லாம் வந்து அந்த தொழில் நமக்கு வந்து ஆர்டர் கிடைக்கிறத வச்சு தான் நம்ம இங்கே அப்பாயின்மெண்ட் பண்ண முடியும். இப்போ அந்த அமெரிக்கா கூட இப்போ நமக்கு போட்டி போட்டுக்கிட்டு இப்போ பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ அதனாலேயே இப்போ நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்கு. ஆனால் நமக்கு இப்போ ஜெர்மனு, ஆஸ்திரேலியா, ஜெர்மனு, இந்த ஐரோப்பியா நாடுகளில் அமெரிக்கா தவிர மற்ற நாடு கனடா எல்லாம் நமக்கு கொடுக்குறாங்க. அதனால இன்னைக்கு நமக்கு அந்த அந்த வேரியேஷன் தெரியல. முன்னையெல்லாம் பார்த்தீங்கன்னா 2005, 6, 7 எல்லாம் வந்து நம்ம நாட்டிலையும் கஷ்டம். அமெரிக்காவில் இருக்கவங்களாம் செருப்பை தச்சு போட்டாமா. நீங்கள் பார்த்துருக்க, சின்ன குழந்தையா இருந்திருப்பீங்க, நான் பார்த்துருக்கேன். அது நியூஸ்லேயே காட்டுவான். அமெரிக்காக்காரன் கோட்டு செருப்பெல்லாம் இவர்கிட்ட காவலர்கிட்ட கொடுத்து தச்சு போட்டுட்டு போனாங்க. அந்த மாதிரி ஒரு கஷ்டங்கள்லாம் வந்துச்சு ஒபாமா ஆட்சி காலத்தில். புரியுதுங்களா? நம்ம நாட்டில் அது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் இங்கே பார்த்தீங்கன்னா அப்போ எல்லாம் ஒரு சென்ட் இடம் வந்து வெறும் 1000 2000 தான் வித்துச்சு. அது அந்த இது ரிலீஸ் ஆன உடனே இப்போ கிரிட்னு ஒரு 5000 10,000ன்னு ஓடி போச்சு. 2008 எல்லாம் விலை தாறுமாறாக ஏறி போச்சு. அதனால இதெல்லாம் வந்து அப் அண்ட் டவுன்ஸு இதுதான். வேலை வாய்ப்புகள் இருக்கும். கிடைக்கிற வேலையை நல்ல வேலை கிடைக்கிற வேலையை ஒத்துக்கிட்டு செய்யணும். நான் அதுக்கெல்லாம் போக மாட்டேன். வீட்டில் தூக்கி எழுந்திருப்பேன், டிவி பார்ப்பேன், இல்லைன்னா ரோட்டில் போய் கிரிக்கெட் ஆடுவேன். வேலையே கிடைக்க மாட்டேன்னு தான் எங்க கொஸ்டின். வேலை கிடைக்க கிடைக்காதவங்களே என்கிட்ட வர சொல்லுமா. என்ன வேலைக்கு அவன் தயாராக இருந்தானா மாதம் அவனுக்கு 15 25 ரூபா சம்பளத்துக்குள்ளே நான் வேலை வாங்கி தர்றேன். அவன் வேலை பார்த்தானா சரி. என் வீட்டில் இப்போ அந்த கார்பெண்டரிங் ஒர்க்குக்கு நான் ஆள் பார்த்துட்டு இருக்கேன், ஆளே கிடைக்க மாட்டேங்கிறான். புரியுதா? என்ன கார்பெண்டரிங்க ஒரு நாளைக்கு 1000 ரூபா சம்பளம் கேட்பான். இல்லை 1500 ரூபா கேட்குறவனும் உண்டு. நல்ல வேலைக்காரன்னா 1500 சம்பளத்துக்கு வேலைக்கு ஆள் வரமாட்டேங்கிறான். அசிஸ்டண்ட்டுன்னா அவனுக்கு 750 ரூபா 800 ரூபா கேட்பான். வரணும் இல்லை? எவன் வர்றான்? வரலாமல் இந்த 3 மாசமா நான் அந்த வேலையை செய்யாமல் உட்காந்துருக்கேன். அதனால நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, வேலை இருக்கு. அப்ப படித்தவர்கள்லாம் எப்படி சீமான் வந்து ஆடு மாடு மேய்ங்க அப்படின்றவரும் அந்த ஆமா, மாதிரி அவர் சொல்றதுல தப்பு இல்லையே. அவர் சொல்றது ஒன்றும் தப்பு இல்லை. நீங்களும் ஸ்விக்கி இந்த ஜொமேட்டோ இந்த மாதிரி ஓட்டுங்க,
இந்த மாதிரி காரு இது பண்றதுக்காக வாங்க ஏமா அப்படின்ற மாதிரி இங்க எல்லாம் இருக்கு. பாருமா, இப்போ நிறைய பேர் வந்து இப்போ சொந்தமா கார் வாங்கிட்டு ஓலால ஓட்டுறாங்க, தெரியுமா உங்களுக்கு? பார்த்துருக்கீங்களா? பாத்திருக்கேன். ஓலால ஓட்டுறாங்க, இந்த பைக் வச்சுட்டு ஓட்டுறாங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. காரணம் என்னன்னா சம்பாதிக்கிறோம். சும்மா வந்து சோம்பேறியா இருக்கக்கூடாது. 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா போட்டால் டியூவில் கார் எடுத்துடலாம். ஸோ அது டிவியும் கட்டிக்கிடலாம், இவங்க வாழ்வாதாரத்தையும் பார்த்துக்கிடலாம். சாப்பிடறதுக்கே வழி இல்லாத போது 4 லட்சம் 3 4 லட்சம் கட்டி லட்சமே வேண்டாம். இப்போ பேங்க்ல போனா நீ வந்து 0 பேமெண்ட்ல கேரண்டி கொடுத்தா உனக்கு அதுக்குமே சிபில் ஸ்கோர்லாம் வந்து கரெக்டான அந்த 750 அந்த அளவுக்கு இருந்தாதான் வந்து லோன்லாம் கூட கொடுப்பாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. லோன் எல்லாம் இப்போ நீங்கள் கார் லோனுக்கெல்லாம் எந்த தடையும் இல்லை. ஒழுக்கமாக இருக்கணும், ஆதார் கார்டு இருக்கணும், பேன் நம்பர் இருக்கணும். நீங்கள் அவங்களுக்கு அதாவது அட்லீஸ்ட் யாராவது ஒரு கேரண்டி போடணும். இல்லை சும்மா பேங்க்ல கிடைக்குதுன்னு யாரு வேணாலும் தூக்கி கொடுத்துட்டு கேரண்டிக்கு யாராவது சைன் பண்ணணும் இல்லையா? சைன் பண்ணணும். அதுக்கு அவங்க அப்பா அம்மாவே பண்ணலாம். இப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, லோன் வாங்கி அது வாங்குறதும் நடக்காத ஒரு விஷயம் ஏன் தான். நடக்காது? இப்ப லோன் போட்டு ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு 50 லட்சத்துக்கு கார் வாங்க போறேன், எனக்கு கேரண்டி கையெழுத்து ஏமா கொடுங்க 50 லட்சத்துக்கு நீ கார் வாங்குறீங்கன்னா உனக்கு கேரண்டி போடணும். உங்க அப்பா கேரண்டி போடுவார்ல, உங்களுக்கு நிலம் பலம் இருக்குது. அப்புறம் நீங்க ஏன் வாங்க முடியாது? 50 லட்சத்துக்கு காரெல்லாம் இப்போ வாங்கி அதை இதுல ஓட்ட முடியாது. இப்ப எல்லாம் 15 மேக்சிமம் போனா 10 லட்ச ரூபாய்க்குள்ளேயே இப்ப கார். வீட்லயுமே ஒரு கேள்வி எழும்பும், என்னப்பா படிச்சுட்டு வேலைக்கு போகாம நீ என்ன கார் ஓட்ட போற அப்படின்னு கேட்பாங்க. ஆமா, கார் ஓட்டுறதுல என்ன தப்பு? அப்ப நாங்க இத்தனை லட்சம் கட்டி படிக்க வச்சோம், அப்ப நீ வந்து ஆமா, ஒழுங்கா எத்தனை படிக்கல லட்சம் அப்படின்ற கட்டி உன்னை படிக்க வச்சுட்டாங்க? மாதிரி. இப்ப நான் வந்து படிச்சுட்டு வந்து கிட்டத்தட்ட வந்து 3 lakhs வந்து ஆயிருச்சு. நான் வந்து லேப் டெக்னீஷியனும் படிச்சிருக்கேன், மீடியாவும் படிச்சிருக்கேன். ஒரு 3 lakhs மேல ஆயிடுச்சு. இப்போ நான் 3 lakhs எடுக்கணும்னா நான் வந்து கரெக்டான வேலைக்கு போனா தானே என்னால அதை எடுக்க முடியும். ஏன் நீ டெக்னீஷியன் வேலைக்கு போலாம்ல? டெக்னீஷியன் வேலைக்கு போக டெக்னீஷியன் வேலைக்கும் வந்து சரியான ஊதியம் கிடைக்கல டெக்னீஷியன் அப்படின்னு வேலையில வந்து தனியார் டெக்னீஷியன்ல போனாக்கா ஒரு 10 ரூபா கொடுப்பான், இல்ல 10 15 ரூபா. ரூபாய் வச்சு நான் வந்து டிராவல் பார்க்கணும், சாப்பிடணும், இதெல்லாம் வந்து அதெல்லாம் நடக்கிற அதுக்கு என்ன விஷயம் பண்ண முடியும்? இதுதான் நம்ம நாட்டினுடைய நிலைமை. உனக்கு மட்டும் இல்ல, நம்ம நாட்டுல வந்து ஜனப்பெருக்கம் ஜாஸ்தி. 142 கோடி மக்கள் வாழ்ற நாடு ஆயிப்போச்சு. அதுக்குதான் தமிழக அரசு ஏதாவது முன்னெடுத்து மக்கள் தமிழ்நாடு எல்லாருக்கும் அரசு வந்து முன்னெடுத்து உதவுங்க தான் இப்போ ஒரு 18,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கோம். தமிழ்நாடு அரசு முன்னெடுத்ததுனாலதான் இந்த சாப்ட்வேர் கம்பெனி எல்லாம் இங்க வந்துச்சு. பண்ணதே 1 கோடி மக்கள் வேலை இல்லாம இருக்கிறதா சர்வே சொல்லுது. அதுல வந்து 8,000 பேருக்கு 10,000 பேர் கொடுத்தா எப்படி? அம்மா, சர்வே சொல்றது எம்ப்ளாய்மெண்ட்ல பதிச்சு வச்சிருக்கிறத வச்சு சொல்லக்கூடாதுமா. எம்ப்ளாய்மெண்ட்ல எல்லாரும் தான் போய் பதிவானுங்க. எம்ப்ளாய்மெண்ட்ல படிச்சுட்டு இளைஞர்கள் பூரா பதிவானுங்க. அவனுங்கெல்லாம் வேலைக்கு போயிடுவானுங்க. புரிஞ்சதா? ஒழுக்கமா ரினியூவல் பண்ணிட்டு இருக்கிறது எவ்வளோன்னு பார்க்கணும், என்ன வயசுன்னு பார்க்கணும். பிலோ 30 இயர்ஸுக்கு கீழே 20 இயர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய கேட்டகரிஸில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு அந்த கால்குலேஷன் எடுத்து பாருங்க. கம்மியாக தான் இருக்கும். இப்போ நமக்கு அந்த அந்த வயசில் இன்னைக்கு வேலைக்கு ஆள் கிடைக்கல. காரணம் என்னன்னா, ஏதாவது கிடைச்ச வேலையை பார்ப்போன்னு போகிறாங்க. நீங்கள் இங்கே வந்து இந்த மோட்டர் சைக்கிளில் சாப்பாடு கொண்டு போகிறதோ, கொரியர் கொண்டு போகிறதோ, இதெல்லாம் யார் வரனாலும் வெளி மாநிலத்து ஆளுங்க தான் இங்கே வந்து வேலை பார்க்குறாங்க. இல்ல, நிறைய வெளி மாநிலம் கிடையாது, வெளி வந்து மாவட்டங்கள்ல இருந்து தான் நிறைய அதான் பேர் வெளி வராங்க. மாநிலங்கள், வெளி மாவட்டங்கள்ல இருந்து இங்க வந்து அவங்களும் பண்றாங்க. தமிழர்கள் தானே, வெளி மாவட்டத்துல இருக்கிறவங்க ஆமா, எல்லாம். நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. இங்க இருக்கேன் பூரா சோம்பேறியா உட்காந்துருக்கேன், வெளி மாவட்டத்துல இருந்து வேலை பார்க்க வர்றாங்கன்னு நான் சொல்றேன். எப்படி இப்ப அவங்களுக்கு அங்கேயும் பிழைக்க வழி இல்ல, இங்க வந்தாலும் இந்த வேலை தான் கிடைக்குது. எந்த அதனால வேலை? வெளியே அப்புறம் என்ன கலெக்டர் வேலையா கிடைக்கும்? நீ யூபிஎஸ்சி எழுதி அப்ப இருக்கணும். கிராமப்புறங்கள்ல படித்த இளைஞர்கள்லாம் என்ன எந்த பண்றது? ஊர்ல படிச்ச கிராமப்புறத்துல படிச்ச ஆட்கள்லாம் வந்து இன்னைக்கு பெரிய அங்கேயுமே அளவுல வந்து சைன் பண்ணல. தொழில்துறைகள்லாம் இருந்தா ஏன் சென்னைக்கு வர போறாங்க? இங்க பாருமா, கிராமப்புறங்கள்ல என்ன இருக்கும்? விவசாய வேலை இருக்கும். விவசாயத்தை முன்னெடுக்கலாம் ஏதாவது. விவசாயத்தை முன்னெடுக்கணும். இன்னைக்கு ஒரு 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 வருடத்துல 20 சென்ட் இடம் இருந்தாலே ஒரு குடும்பம் நல்லா சொபிஸ்டிகேட்டடா வாழலாம். 20 சென்ட்ல ஒரு 10 சென்ட்ல ஒரு அதுலயுமே ஒரு பிரச்சனை இருக்கு. தண்ணீர் வந்து நீங்க போர் போடணும் அப்படின்னா 10 லட்சம் ரூபாய் இல்லாம உங்களால வந்து அந்த கரண்ட் சர்வீஸ் எல்லாம் வாங்கிட்டு, இதுவுமே திமுக அரசு வந்து என்ன சொன்னாங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5 லட்சம் பேருக்கு இவ்வளோ சதவீதம் அதாவது நிலம் வச்சிருந்தா போர் அந்த கரண்ட் வந்து ஃப்ரீயா கொடுக்கறதா சொன்னாங்க. அதுலயுமே வந்து 50,000 பேர் இன்னும் பெண்டிங்ல இருக்காங்க. ஏமா 50,000 பேர் பெண்டிங்ல இருக்காங்கன்னா அரசாங்கத்துல பணம் வரத்தான் கொடுக்க முடியும். எல்லாத்தையும் இந்த வர்றது பூரா அப்ப விவசாயமும் பண்றதுக்கு வழி இல்ல. விவசாயத்தை பண்றதுக்கு வழி இல்லைன்னு சொல்லாத. மானாவாரிய ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும். 1 ஏக்கரால மானாவாரி பயிர் பண்ணேன்னா ஒரு பக்கம் ஆடி மாசத்துல வச்சுக்கலாம், இல்லை ஆவணியில போட்டோம்னா மார்கழி தையில அறுவடை பண்ணிடலாம். ஒரு சோளம் போடலாம், கம்பு போடலாம். தண்ணி, அதுக்கு தண்ணி வேண்டியதில்லை, அது இயற்கை, மழை பெய்யும். அதுதான் மானாவாரிங்கிறது, மானாவாரி பயிர் பண்றது. இப்ப ராம்நாடு டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா மானாவாரியில நெல் விளையும். மானாவாரியில நெல் விளையும்டா.
அது மாதிரி அதுவும் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டும்தான் இல்ல இல்ல விளையும். இல்ல ராம்நாடு டிஸ்ட்ரிக்ட், பரமக்குடி, சிவகங்கை அந்த ஏரியால பூரா தண்ணி இல்லாத ஊர்கள்ல எல்லாம் வந்து மானாவாரி நெல்லு தான் இப்போ விதைச்சிருவாங்க. நான் வந்து சென்னை பக்கத்துல தான் இருக்கேன். இப்போ எங்க நிலத்துல வந்து தண்ணி இல்லாம நீங்க விவசாயம் பண்ண முடியாது. தண்ணி இல்லாம விவசாயம் ஒரு விவசாயி நீ இப்ப மழை காலம் வருது இல்ல, மழை காலத்துல நீ அதுல ஒரு இதை போடு, நம்ம உளுந்து போடு. இல்ல அதுவுமே ஒரு பிரச்சனை. அதிக அளவுல மழை வந்துருச்சுன்னா பயிர்லாம் அதுக்கு தான் உளுந்து போடுன்னு நான் சொல்றேன். நெல்லு போட சொல்லல. உளுந்து போடு, துவரை போடு. இந்த தண்ணி ஃபுல்லா வந்து முழுகும் போது உளுந்தா இருந்தாலும் துவரைய போடு. துவரை 4 அடி 5 அடி வளரும்ல, துவரைய போடு. இல்ல சோளப்பயிர் எடு. இது இந்த செடிகள் எல்லாமே 10 நாள் தண்ணி தேங்குச்சு அப்படின்னா அந்த செடிகளுமே ஏம்மா இங்க பாருமா, இது வந்து நீ இதெல்லாம் ஒரு இல்ல நீ வந்து வடிகால நீ வெட்டி விடணும். இப்போ உங்க தோட்டத்துல தண்ணி இருக்குன்னா எப்படின்னாலும் ஒரு வாய்க்கால் போகத்தான் செய்யும். புறம்போக்கு வாய்க்கால் இருக்கும், அதுல வெட்டி விடணும், தண்ணி போகும். நீ சும்மா வீட்டுல வந்து பண்ண முடியாது. நகர்ப்புறத்துல இருக்க ஏரிகள்லாம் திறந்து விடும்போது கிராம பகுதியில இருக்க விவசாய நிலங்களை தாண்டி தான் அந்த தண்ணீர் வந்து ஏம்மா போகுது. தாங்கி அப்படியெல்லாம் போனா மக்கள் இது வாழ முடியாதும்மா. எல்லாரும் கோவிந்தாவாயிருப்பானுங்க. மானாவாரியில வந்து ஆடி பட்டம் தேடி விதைன்னு ஒரு பழமொழி சொல்லுவான். ஆடி ஆவணி இந்த மாசங்கள்ல பயிர் பண்ணுனா கண்டிப்பா அந்த மழை காலங்கள்ல அந்த வெள்ளாமை வீடு வந்து சேர்ந்துரும். புரியுதா? அது ஒரு முறை பயிர் பண்ணுனாலே உங்களுக்கு தேவையான உணவு ஒரு தடவை ஒரு நெல் உங்க தோட்டத்துல போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு ஏக்கராவுக்கு 40 மூடை வரும். நீங்க செலவு ஒரு 10 மூடை போனா கூட 30 மூடை. ஒரு குடும்பம் 30 மூடை நெல்லை வச்சு சொஃபிஸ்டிகேட்டடா வாழலாம். உங்களுக்கு தேவை அதுக்கப்புறம் பால் மாடு ஒரு 2 மாடை வச்சுக்கோங்க. அந்த பாலை கறந்து வெளியில வித்துக்கோங்க. உங்க பால் உபயோகப்படுத்திக்கோங்க. அந்த வெளியில விக்கிற அந்த காசை வச்சு மாட்டுக்கு தீவனத்தை போடுங்க. ஒரு மாடு பண்ணுங்க. வந்து 70,000 80,000 நல்லா பால் கறக்குற அது மாடு நல்லா அந்த பால் விலை கறக்கும். விக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு வேணும் இல்ல. சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற ஒரு விவசாயி வந்து 70,000 80,000 மாடு கொடுத்து வாங்க அதுக்கெல்லாம் லோன் முடியுமா? கிடைக்குது. நீ பால் பண்ணை வச்சிருந்தீன்னா தெரியும். கூட்டுறவு சொசைட்டில போய் நீ மெம்பரா ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன்னா, கூட்டுறவு சொசைட்டில மாடு வாங்குறதுக்கு மாடு வாங்கி குடுப்பாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரியா? அதை இன்சூரன்ஸ் பண்ணிக்குவாங்க. மாடுக்கு எதுவும்னாலும் அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி பே பண்ணும். எல்லாமே இருக்கு. நீங்க கேட்கறது எல்லாமே வந்து குதர்க்கமான கேள்விகள வச்சீங்கன்னா, அதுக்கு என்னால பதில் சொல்ல இயலாது. இல்ல நான் இது எல்லாமே ஏன் கேக்குறேன்னா பார்த்து வந்துருவேன். இதெல்லாம் தெரியாம கூட நிறைய மக்கள் வந்து இருப்பாங்க. மக்களுக்கு வந்து நம்ம ஏம்மா நான் என்ன அப்போ சொல்றேன், இந்த இந்த விஷயங்கள்லாம் இருக்குன்னு மக்களுக்கு மக்களுக்கு தெரியவாதப்படுத்தலாம். தெரியணும்ல. மக்கள் ஏன்னா வந்து நீங்க வந்து திமுகவை பொறுத்த வரைக்கும் வெற்றி விளம்பரங்கள் பண்றதுலயே இருக்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. விளம்பரம் பண்றோம்னு எடப்பாடி சொல்லியிருக்காரு, எடப்பாடி விஜய் சொல்லுவாரு. சொல்லியிருக்காரு, எடப்பாடி சீமான் சொல்லியிருக்காரு. எடுபட்ட பாடி அதெல்லாம் கிடையாது. எங்களை பொறுத்த மட்டும் ஒழுக்கமா நாங்க மக்களுக்கு தேவை. நாங்க தான் எல்லாத்துலயும் விளம்பரம் கொடுக்குறோமே. நீங்க அந்த கிராம வில்லேஜ் ஆபீசரை பாருங்க, வில்லேஜ் ஆபீசரு, தாலுகா ஆபீசரு அவங்கள பாருங்க. அவங்களையும் பண்ணல எத்தனையோ சோசியல் ஒர்க்கர் அமைப்புகள் இருக்கு. கவர்மெண்ட் இல்லாத சோசியல் ஒர்க்கர் உங்களோட அமைப்பு இருக்கு. தனிப்பட்ட விளம்பரத்தை அந்த அளவுக்கு மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடிகிற உங்களால ஒரு திட்டத்தை ஏன் கொண்டு போய் சேர்க்க அதெல்லாம் முடியல? எல்லா திட்டமும் நாங்க சொல்லியிருக்கோம். எல்லா திட்டமும் நோட்டீஸ் அடிச்சுக்கு நீ கலெக்டர் ஆபீஸ்க்கு போய் பாரு. என்னென்ன திட்டத்துல என்னென்ன இந்த திருவள்ளூர் மாவட்டத்துல பாருங்க, வேட் நியூஸ்ல பாருங்க. டெய்லி எங்க மாவட்டத்துல என்னென்னு அந்த கலெக்டர் இருக்க நானுமே விட்டாரு. திருவள்ளூர் மாவட்டம் தான். அது அந்த கலெக்டர் சொல்றதெல்லாம் பாருங்க. எல்லாமே சொல்றாரு. ஈவன் அவர் ஒரு ஆதார் கார்டு வாங்கணும், பேர் மாத்தணும்னா கூட நீங்க எங்கேயும் அலைய வேணாம். நீங்க நெட்லயே இதில் ஓப்பன் பண்ணி இதுலயே பண்ணலாம் அப்படின்னு எவ்வளோ வேலை வாய்ப்பு இருக்குன்னு நிறைய அவர் அறிக்கை விட்டுக்கிட்டு இருக்காரு. நீங்க வேட் நியூஸை மாத்திரம் பாருங்க. திருவள்ளூர் மாவட்ட கலெக்டர் அவர் மாதிரி நான் ரொம்ப பாராட்டுறேன். அவர் மாதிரி எல்லா மாவட்ட கலெக்டரும் இந்த மாதிரி வரணும். சோசியல் மீடியாவில் வந்து அந்தந்த மாவட்டத்தில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, என்ன எம்ப்ளாய்மெண்ட்டு இது இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவர் அருமையாக போட்டுக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி ரோந்துக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் என்னென்ன ரோந்துக்கு எத்தனை போலீஸ் போகிறாங்க அப்படிங்கிற முதற்கொண்டு அவங்களுடைய ஃபோன் நம்பர் முதற்கொண்டு வருது. தெரியுதா? இந்த அளவுக்கு எந்த கவர்மெண்ட் பண்ணுச்சு? எங்க கவர்மெண்ட் தான் பண்ணுது. எக்ஸாம்பிள் வந்து ஒரு மாவட்டம் தான் சொல்றீங்க. இன்னும் நிறைய ஏமா மாவட்டம் நான் சொல்றேன். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் நான் சொல்றேன். அதுவுமே வந்து இப்போ இவர் வந்து ஒரு யங்ஸ்டரா இருக்கிறதுனால தான் இந்த அளவுக்கு பிரபலம் அடைஞ்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி இருந்த கலெக்டர்ஸோ இந்த மாதிரி யாரும் களத்துல இறங்கி வந்து பண்ணல. அதுக்கெல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாதுமா. இப்ப எப்படி இருக்கோ அதுதான் நான் சொல்ல முடியும். வேலை செய்யறாங்களா இல்லையா தமிழக அரசு? அதெல்லாம் வேலை செய்யாம கலெக்டர் வேலை செய்யாம அவங்க கட்டில படுத்த இருந்திருக்கிறாங்க. நீங்க ஒவ்வொரு கலெக்டர் ஆஃபீஸுக்கு போய் பாருங்க. நான் இப்பதான் கொஞ்சம் கலெக்டர் ஆஃபீஸுகளோட டச் ஜாஸ்தி இல்லை. முன்னையெல்லாம் நான் சுற்றுப்பயணம் போகும்போது கலெக்டர் ஆஃபீஸுகள்லாம் போவேன். எல்லா கலெக்டர்களையும் பார்த்துட்டு தான் நான் வருவேன். கட்டசி போய் பார்த்துட்டு வருவேன். அவங்களால எனக்கு ஒன்றும் ஆக போகிறதில்ல, என்னால் அவங்களுக்கு ஆக போகிறதில்ல. இருந்தாலும் ஒரு மரியாதை நிமித்தமாக கலெக்டர்களை போய் பார்த்துட்டு தான் வருவேன். சரிங்களா? எல்லாரும் 24 மணி நேரமும் அவங்க கலெக்டர்ஸ் எல்லாம் அவைலபிள்.
தூங்கிட்டு எந்த கலெக்டரும் நான் தூங்கிட்டாரு அப்படின்னு எல்லாம் சொல்ல மாட்டாங்க. நைட்ல கூட எமர்ஜென்சினா கண்டிப்பா எந்திரிச்சு வருவாங்க. ஏம்மா நம்ம இப்ப இருக்க கலெக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ரிவைஸ்டு பீப்புள்மா. எல்லாம் யங்ஸ்டர்மா. கஷ்டப்பட்டு படிச்சு வந்தவங்க தான் இப்ப நெறைய பேர் இருக்காங்க. ஆனா என்ன இந்த வெளி மாநிலங்கள்ல இருந்து வந்த கலெக்டர்ஸ் தான் அவங்களுக்கு இந்த மொழி பிரச்சனை கொஞ்சம் இருக்கும். மற்றபடி எதுவும் ப்ராப்ளம் இல்லடா. எல்லாம் நல்லாவா இருக்கு. நல்லாட்சி இருக்கு. மக்கள் 26 தேர்தல்ல திமுகவுக்கு வாக்களிப்பாங்க. மீண்டும் நாங்க ஆட்சி அமைப்போம். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க. அதற்கு நன்றி.